தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி எப்படியாவது வட மாநிலங்கள் போல தமிழகத்திலும் ஆட்சி கட்டில் அமர்ந்துவிட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என பாஜக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தமிழக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடலாம் என பாரதிய ஜனதா கட்சி ஒருவிதமான கணக்கு போடுகிறது. அந்த வகையில கூடுதல் தொகுதிகளை கேட்டு பாஜக வெற்றி பெறுவதற்கான சில வியூகங்களையும் வகுத்திருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துத்துவா கொள்கைகளை கொண்டதாக இருக்கிறது. எனவே இந்துக்கள் மத்தியில தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 20% வாக்கு வங்கியை பெற வேண்டும் என பாஜக முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் நகரங்கள்ல போட்டியிட்டால் இந்து ஆன்மீகவாதிகளின் ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக பெறலாம் என டெல்லி பாஜக மேலிடம் கருதுகிறது. அந்த வகையில தமிழ்நாட்டில் 20 முக்கிய கோவில் நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பட்டியல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறதாம். அந்த பட்டியல் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில் இருக்கிறது. இது தொடர்பாக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய பல தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியாகவும் அதிமுக கோட்டையாகவும் இருப்பதால குறிப்பிட்ட பல தொகுதிகளை ஒதுக்கி தர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறாராம். இதன் நிமித்தமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் ஒருபுறம் நிலவி வருகிறது. இந்த நிலையில டெல்லி பாஜக மேலிடம் தமிழ்நாட்டில் குறிவைச்சிருக்கக்கூடிய 20 சட்டமன்ற கோவில் தொகுதிகளோட பட்டியல் வெளியே கசிந்திருக்கு. அந்த வகையில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில், தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் மற்றும் கும்பகோணம் கோவை தெற்கு தருமபுரி என 20 தொகுதிகளை பாஜக குறிவைத்திருக்கிறது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கேட்கக்கூடிய இந்த தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவின் கோட்டையாக இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஸ்ரீரங்கம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இதே போல பல தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளாகும். எனவே அந்த தொகுதிகளை விட்டுத்தர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அதே வேளையில மேற்படி 20 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்த தொகுதிகளை குறிப்பிட்டு அந்த தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தீவிரமான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கோவில் அமைந்திருக்கக்கூடிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 50 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே தயாராகிவிட்டது. இந்த பட்டியலும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில தான் இருக்கிறது. எனவே கூட்டணி முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலான வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.